ஹே காய்ஸ், வெல்கம் டு மணி அடிச்சா சோறு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா மல்லிப்பொங்கல். இந்த மல்லிப்பொங்கல்ன்றது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப ஈஸியான ரெசிபி. டேஸ்ட் ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். இந்த மல்லிப்பொங்கல் எப்படி ரொம்ப ஈஸியா செய்யலாம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துடலாம் வாங்க. 2 கப் அரிசி, 1 கப் சிறுபருப்பு, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா, சிறிதளவு கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய். இதுதான் தேவையான பொருட்கள். இப்ப எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்ப முதல்ல அரிசி பருப்பு எடுத்து வச்சிருக்கோம்ல, 2 பங்கு அரிசி, அதாவது 2 கப் அரிசினா பாதி, அதுல பாதி 1 கப் சிறுபருப்பு சேர்த்து வச்சிருக்கோம். இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதே சமயம் இங்க நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாமே 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி தனியா அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாமே எடுத்து ஒன்னாதான் செய்ய போறோம். இது எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க புதினா, கொத்தமல்லி, 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே ஒன்னா சேர்த்து அரைச்சிடலாம். இதை 1 கிளாஸ் ஐஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அரைக்க போறேன். ஏன் ஐஸ் வாட்டர் மிக்ஸ் பண்றேன் அப்படின்னா, ஐஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கலர் மாறாம இருக்கும். அந்த பச்சை கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். நீங்க சாதாரண தண்ணி ஊத்துனீங்கன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதுக்காக தான் நான் ஐஸ் வாட்டர் மிக்ஸ் பண்றேன். இப்போ ஊத்தியாச்சு, அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ குக்கர்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி பருப்பு. இப்ப அரிசி பருப்பு பாத்தீங்கன்னா, அரிசி 2 ஆளாக்கு, பருப்பு 1 ஆளாக்கு, அப்பனா 3 ஆளாக்கு. இதுக்கு எவ்வளவு தண்ணி ஊத்த போறேன் அப்படின்னா 7.5 கிளாஸ் தண்ணி ஊத்த போறேன். அதாவது 1க்கு 2.5. இப்போ 7.5 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 6.5 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம அரைச்சு வச்சிருக்க புதினா இருக்குல்ல, அந்த இதுமே இதுல ஆட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம ஆல்ரெடி 1 கிளாஸ் தண்ணி ஊத்தி வச்சிருக்கோம். அதனால அதையும் கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஊத்தணும். இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆயிடும். அதை மனசுல வச்சுக்கோங்க. இது 1 கிளாஸ் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு, கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இதை அப்படியே ஸ்டவ்ல ஏற்றி ஒரு 4ல இருந்து 5 விசில் வரட்டும். வந்த உடனே அடுத்தடுத்து என்னென்ன போடணும், இதை எப்படி செய்யணும் பார்க்கலாம். 5 விசில் வந்துருச்சு, விசில் அடங்கிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணிடலாம். ஆஹா, என்ன வாசனை! இப்போ பாத்தீங்கன்னா பாருங்க, அடியே பிடிக்கல, நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு இதுல 1 கிளாஸ் தண்ணி ஊத்தி அடுத்த பொருளை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்ல வச்சுட்டு 1 கிளாஸ் சுட தண்ணி ஊத்துறேன். நீங்க நார்மலா பச்சை தண்ணி ஊத்தக்கூடாது, சுடு தண்ணி தான் யூஸ் பண்ணணும். 1 கிளாஸ் சுடு தண்ணி ஊத்தி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஊத்தினோடனே உங்களுக்கு தெரியும் பத்துமா இல்லையான்ட்டு. ஓகே, தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால இன்னொரு 1 கிளாஸ் ஊத்திக்கிறேன். ஆக மொத்தம் 2 கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கேன். நீங்க கேட்கலாம், இன்னும் இவ்வளவு தண்ணி ஊத்திட்டீங்க, அப்புறம் எப்படி பொங்கல் கன்சிஸ்டன்சி வரும்னு. இது நல்லா சூடாகட்டும். ஃபர்ஸ்ட் இந்த தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல ஒரு 1/2 கப் ரவை, இந்த 1/2 கப் ரவை சேர்க்கறதுனால பொங்கலுக்கு இன்னும் அந்த கன்சிஸ்டன்சி, அந்த திக்கா ஒரு கன்சிஸ்டன்சி, அதுவும் இந்த பொங்கலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 1/2 கப் ரவை சேர்த்துட்டு கொஞ்சம் அப்படியே பொறுமையா மிக்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அது என்ன ஆகும்னா, அது ஒரு மாதிரி திக்னஸ் உங்களுக்கு கொடுக்கும். இந்த பொங்கலுக்கான ஒரு கெட்டித்தன்மை உங்களுக்கு கொடுக்கும். சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா பொறுமையா கலரட்டும். அடுத்து நெய்யும் எண்ணெயும் சேர்க்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இது ரவை போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ஆச்சு. நெய் எண்ணெய் 1/2 கப்பு சேர்த்து வச்சிருக்கேன். அதுல 3/4 நான் இதுல ஆட் பண்ணிடுறேன். மிச்சம் கொஞ்சம் நான் முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து போறதுக்காக வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்ப பாருங்க அந்த கன்சிஸ்டன்சி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு இன்னும் நல்லா வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 கப் நெய் ஊத்திங்க, இன்னும் நல்லா இருக்கும். எனக்கு எங்க வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நான் நெய் ஊத்தி இருக்கேன். ஏன்னா எங்க வீட்டுல ரொம்ப நெய் இருந்தா யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் 1/2 கப் நெய், 1/2 கப் எண்ணெய் ஊத்தி இருக்கேன். இதே நான் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி செய்யற மாதிரி இருந்தா இதுக்கு 1 கப் நெய்,
அரை கப் எண்ணெய் ஊற்றிருப்பேன். அவ்வளோதான். இப்போ மற்ற ஐட்டம்லாம் தாளிச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு சின்ன கடாய் வச்சாச்சு. அதில் நம்ம மிச்சம் இருக்க எண்ணெய் நெய் அந்த மிக்சர் யூஸ் பண்ணிக்கிறோம், ஊற்றிக்கிறோம். இது லைட்டாக சூடாகும் போதே இப்போ பார்த்தீங்கன்னா இதில் முந்திரி பருப்பு மிளகு ஆட் பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் லைட்டாக கலர் லைட்டாக இதுவாகும். இது கூடவே நம்ம நறுக்கி வச்சிருக்க இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மிக்ஸ் நல்லா இதுவாகட்டும். நல்லா கலர் மாறும். உங்களுக்கு தெரியும் மிளகு வெடிக்கும். அந்த வெடிக்கும் போது நம்ம லைட்டாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி அந்த பொங்கல்ல ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெடிக்குது, கலரும் மாறுது. நான் லைட்டாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பொங்கல்ல ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா பாருங்க, அவ்வளோதான். பொங்கல் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அவ்வளோதான், பர்ஃபெக்டான மல்லி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷா என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி. அந்த தேங்காய் சட்னி எப்படி செய்யுது அதையும் பார்த்துடலாம் வாங்க. இப்போ நான் சொன்ன சட்னி செய்ய ஒரு 4-10 தேங்காய் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகா, ஒரு அரை கிளாஸ் பால் வேணும், கொஞ்சம் தண்ணி, உப்பு, இவ்வளவுதான். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகா இல்லைன்னா கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். இப்போ இந்த சட்னி அரைச்சிடலாம். தேங்காவையும் பச்சை மிளகாயும் ஃபர்ஸ்ட் போட்டு ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் பால் தண்ணி ஊற்றணும். இப்போ சட்னி அரைக்க ஒரு 4 தேங்காய் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், 2 பச்சை மிளகா, அவ்வளவுதான். இதை ஃபர்ஸ்ட் போட்டு ஒரு ஓட்டிடலாம். அதுக்கப்புறம் இதுல கொஞ்சோண்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி, அரை கிளாஸ் பால் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் ஒரு லைட்டா ஒரு அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அரைஞ்ச உடனே அரை கிளாஸ் பால் அல்ல பாதி ஊத்திக்கிறேன், ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊத்திக்கிறேன். இதை போட்டு இப்ப நல்லா அரைச்சிடலாம். லைட்டா ஊட்டியிருக்கேன். பாத்தீங்கன்னா பொறுமையா அரைய ஆரம்பிக்குது. நல்லா அரைச்சிட்டு உங்களுக்கு அறுத்து காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அரைஞ்ச உடனே மிச்சம் இருக்க அரை கிளாஸ் பால், அரை கிளாஸ் தண்ணி, அரை கிளாஸ் இல்லை, நான் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி தான் ஊத்திக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த பொங்கலுக்கு ரொம்ப தண்ணியா இருந்தா நல்லா இருக்காது. ரொம்பவும் திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சில இருக்கணும். நான் அதுக்கேற்ற மாதிரி தான் அரைக்கிறேன். இந்த சட்னிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க நினைக்கலாம் ஏன் பால் யூஸ் பண்றாங்கன்னு. நம்ம யூஸ்வலா போய் சாப்பிட்றோம்ல, சரவண பவன், பெரிய பெரிய பவன், அங்கெல்லாம் அங்க யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த சட்னிக்கு பால் ஊத்தி அரைப்பாங்க. அதுதான் அந்த டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ரிச் பண்ணி கொடுக்குறது. இப்ப மறுபடியும் நல்லா அரைச்சிடலாம். இப்ப சட்னி அரைச்சாச்சு. அடுத்து இதுல தாளிச்சு ஊத்திடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காட்டுறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி கொஞ்சோண்டு கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே அவ்வளோதான், கருவேப்பிலை போட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி சட்னியில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ சட்னியோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன் பாருங்க. ரொம்பவும் தண்ணி இல்லை, ரொம்பவும் திக்கு இல்லை, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கு. டேஸ்ட், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு. எதுக்கும் இன்னொரு வாட்டி நம்ம பார்த்துப்போம். உப்பு இன்னும் கொஞ்சம் லைட்டாக போடணும். லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வழக்கம் போல அம்மாவை கூப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். மல்லி பொங்கல் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. பாருங்க பொங்கல் பாருங்க எப்படி பா, இந்த மாதிரி இருக்கணும் பொங்கல் தான். அப்படி போட்டா அப்படி போய் உட்காரணும். இது நான் நெய் வந்து கொஞ்சம் கம்மியா சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேணா அதிகமா சேர்த்துங்க. புதினா மல்லி பொங்கல் அம்மாவை கூப்பிட்டு இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். புதினா மல்லி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்க, வித் தேங்காய் சட்னி. இப்போ அம்மா கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் சத்தமா பேசணும். உண்மையாலுமே செம்ம டேஸ்டா இருக்குது. நானும் நினைச்சு பார்க்கல, என்னவோ பண்றான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மையாலுமே செம்ம டேஸ்டா இருக்குது. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துனே இருங்க. ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. தேங்காய் சட்னி எப்படி இருக்கு?
நீ செஞ்சு சொல்ல வேணாமா? சூப்பரா இருக்கு. சரி, நீங்களும் இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம மணி அடிச்சா சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை கைஸ்.